இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு மேலே இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் லைனோட போய் கனெக்ட் ஆகுது. அப்படின்றப்போ அதோட டயர்லையும் வந்து ஸ்பார்க்லாம் உருவாகுது. இதில் 2 கேள்வி உருவாகும். ஒன்று வந்து எப்படி இன்சுலேட்டராக இருக்கக்கூடிய ரப்பர், அதாவது அந்த டயர் வந்து தீப்பிடிச்சது, அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுமா அப்படின்றது. இந்த இன்சுலேட்டர் மின் கடத்தாத பொருள் அப்படின்றது வோல்டேஜை பொறுத்து மாறும். நம்ம காலில் செருப்பு போட்டு சில நேரம் எலக்ட்ரிசிட்டியை தொட்டோம் அப்படின்னா நமக்கு ஷாக் அடிக்காது. அதுக்கு காரணம் காலில் இருக்கக்கூடிய செப்பலே வந்து இன்சுலேட்டராக வேலை செய்யும். அதனால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளைல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அதை விட கொஞ்சம் ஹையான வோல்டேஜ் நம்ம நேரடியாக கம்பத்தில் போய் பிடிச்சோம் அப்படின்னா அந்த செருப்பு வேலை செய்யாது. அப்போ வோல்டேஜ் அதிகப்படுத்தும் போது அதுக்கு தகுந்தாப்புல இன்சுலேட்டரையும் அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தலை அப்படின்னா அந்த இன்சுலேட்டரை தாண்டியும் அந்த வோல்டேஜ் வந்து கனெக்ட் ஆகும். இங்கே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஹை வோல்டேஜ் லைன் அப்படின்றதுனால அதுக்கு டயர்லாம் வந்து ஒரு பெரிய இன்சுலேட்டரே கிடையாது. அதனால் நேரடியாக அது அந்த ரிம் இருக்கும் இல்லையா, அந்த ரிம்முக்கும் டயருக்கும் இடையில உள்ள கேப் வழியாக அது ஸ்பார்க்கை உருவாக்கி தரையோட கனெக்ட் ஆகுது. அடுத்ததாக உள்ளே இருந்து ஒருத்தர் குதிக்கிறார் பாருங்க. அவர் எப்படியோ தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனால் அவுட்டர் பாடியோட லைட்டாக டச் ஆயிருந்தா கூட அவர் காலி. ஏன்னா ஈஸியாக டயர் வழியாக கான்டாக்டை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக இவர் ஆல்ரெடி ஒரு கண்டக்டர், அதனால் இவர் வழியாக கிரவுண்டில் கான்டாக்டை உருவாக்கிடும். உள்ளே இருக்கிறது தான் சேஃபு, அவுட்டர் பாடி வழியாக தான் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும் அப்படின்றதுனால உள்ளே இருக்கிறது தான் பாதுகாப்பானது.